சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளோடு முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திப்பு நிகழ்த்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுக நிர்வாகிகளோடான இந்த சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். சட்டமன்ற தேர்தல் நிறைவு பெற்ற பிறகாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஓய்வெடுப்பதற்காக கொடைக்கானல் சென்றிருந்தார். நேற்று சென்னை திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலின் 5 நாட்களுக்கு பிறகாக தற்பொழுது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் திமுக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அமைச்சர்கள் ஈரோடு முத்துசாமி, அதே போல பெரிய கருப்பன், மெய்யநாதன் உள்ளிட்டோர் முதலமைச்சருடன் மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. அதே போல தேர்தல் பரப்புரைக்கு வந்த பிறகு முதலமைச்சரை நேரில் நன்றி தெரிவிப்பதற்காக வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாக முதலமைச்சர் கொடைக்கானல் செல்வதற்கு முன்னதாக சென்னையில் மற்றும் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரும் முதலமைச்சரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தார்கள். இதனை அடுத்து 5 நாட்களுக்கு பிறகு முதலமைச்சர் சென்னை திரும்பியிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சரை சந்திப்பதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் முதலமைச்சரை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் நாமக்கல் மாவட்ட வேட்பாளர் முதலமைச்சரை சந்தித்து தற்பொழுது நன்றி தெரிவித்து வருகிறார்கள். அதே போல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அமைச்சர் சி வி கணேசனும் முதலமைச்சரை சந்திப்பதற்காக தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக வரும் 4ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வாக்கு எண்ணும் பணி என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக எடுக்க வேண்டிய பணிகள், அதே போல மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய பூத் கமிட்டிகளில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்தாக மாவட்ட செயலாளர்கள் மற்றுமான மூத்த அமைச்சர்களுடனான ஆலோசனையும் முதலமைச்சர் நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த சந்திப்பு என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சந்திப்பு என்பது மரியாதை நிமித்தமாக இருந்தாலும் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணும் மையங்களில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், அதே போல வாக்கு எண்ணும் பணி என்பது நடைபெறும் பொழுது எது போன்ற திமுக நிர்வாகிகள் நடந்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட தொடர்பாக முதலமைச்சர் அவர்களிடம் பேசி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளோடு முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திப்பு நிகழ்த்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுக நிர்வாகிகளோடான இந்த சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். சட்டமன்ற தேர்தல் நிறைவு பெற்ற பிறகாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஓய்வெடுப்பதற்காக கொடைக்கானல் சென்றிருந்தார். நேற்று சென்னை திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலின் 5 நாட்களுக்கு பிறகாக தற்பொழுது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் திமுக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அமைச்சர்கள் ஈரோடு முத்துசாமி, அதே போல பெரிய கருப்பன், மெய்யநாதன் உள்ளிட்டோர் முதலமைச்சருடன் மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. அதே போல தேர்தல் பரப்புரைக்கு வந்த பிறகு முதலமைச்சரை நேரில் நன்றி தெரிவிப்பதற்காக வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாக முதலமைச்சர் கொடைக்கானல் செல்வதற்கு முன்னதாக சென்னையில் மற்றும் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரும் முதலமைச்சரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தார்கள். இதனை அடுத்து 5 நாட்களுக்கு பிறகு முதலமைச்சர் சென்னை திரும்பியிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சரை சந்திப்பதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் முதலமைச்சரை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் நாமக்கல் மாவட்ட வேட்பாளர் முதலமைச்சரை சந்தித்து தற்பொழுது நன்றி தெரிவித்து வருகிறார்கள். அதே போல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அமைச்சர் சி வி கணேசனும் முதலமைச்சரை சந்திப்பதற்காக தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக வரும் 4ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வாக்கு எண்ணும் பணி என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக எடுக்க வேண்டிய பணிகள், அதே போல மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய பூத் கமிட்டிகளில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்தாக மாவட்ட செயலாளர்கள் மற்றுமான மூத்த அமைச்சர்களுடனான ஆலோசனையும் முதலமைச்சர் நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த சந்திப்பு என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சந்திப்பு என்பது மரியாதை நிமித்தமாக இருந்தாலும் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணும் மையங்களில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், அதே போல வாக்கு எண்ணும் பணி என்பது நடைபெறும் பொழுது எது போன்ற திமுக நிர்வாகிகள் நடந்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட தொடர்பாக முதலமைச்சர் அவர்களிடம் பேசி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது.